வெல்கம் டு திருமதி தமிழரசி சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட சேனலில் பெண்களுக்கு அவசியமான தேவையான நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் அப்பப்போ நம்மளோட சேனலில் கொடுத்துட்டு வரோம். ஸோ அந்த வரிசையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்குமே பெண்களுக்கு ரொம்பவே அவசியமான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண்களுக்கு வெஜினாவில் ஏற்படக்கூடிய, அதாவது ப்ரைவேட் ஏரியாஸில் ஏற்படக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளும் அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளும் அந்த பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான காரணங்கள் பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பெண் உறுப்பில் ஏற்படக்கூடிய அந்த ஒரு சில ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பக்கத்தால் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை கண்டினியூவாக வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, பெண்களுக்கு 2 தொடை இடுக்குகள்லையுமே மோஸ்ட் ஆஃப் இந்த பெண்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. இந்த தொடை இடுக்குகளில் இருக்கக்கூடிய அந்த கருப்பு கலர். ஸோ இது வந்து இந்த கருப்பு கலர் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்மளோட பாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம நடக்கும் பொழுது நம்ம 2 தொடைகளையும் உராய்வு ஏற்பட்டு அதனால தான் இந்த கருப்பு கலரில் நம்ம ஸ்கின் சேஞ்ச் ஆகுது. ஸோ நம்ம பாடி எக்ஸ்ட்ரா வெயிட் போட்டிருக்கிறோம், நம்மளோட ஹைட்டுக்கு மீறி நம்மளோட வெயிட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத உணர்த்துற முதல் அறிகுறியா கூட எடுத்துக்கலாம். நம்மளோட தொடை உரசி ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல காயங்கள் கூட ஆயிரும். ரொம்ப தூரம் நடந்தீங்க அப்படின்னா காயங்கள் கூட ஆயிரும். ஸோ அதனால தான் இந்த ஸ்கின் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி பிளாக் ஆயிருது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட வெயிட்டை மீறி அப்நார்மலாக நம்மளோட வெயிட் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இந்த பிளாக் கலர் வருது. ஸோ அதை எப்படி கியூர் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களோட வெயிட்டை லாஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா இந்த பிளாக் கலர் ரிமூவ் ஆகிறதுக்கு ஏதாவது வழி இருக்குதா, நேச்சுரலாகவே ஏதாவது ரெமெடி இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது லெமனில் நம்ம சுகரை டச் பண்ணிவிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மெதுவாக நீங்கள் வந்து டெய்லியுமே மசாஜ் கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிரும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் இந்த சோடா, அந்த சமையல் சோடாவெல்லாம் டச் பண்ணிவிட்டு அந்த இடத்துல தேக்க சொல்கிறீங்க. பட் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா, உங்களோட வெஜினாவுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஏரியா. ஸோ இந்த மாதிரி சோடா யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் கெமிக்கல் ஏதாவது யூஸ் பண்ணி அதை வந்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறது எல்லாமே ரொம்ப தப்பு. ஏன்னா அது வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா. ஸோ இயற்கையாக நேச்சுரலாகவே நீங்கள் லெமனில் சுகர் தொட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே மசாஜ் கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னா நாளடைவில் ரொம்ப ஸ்லோவாக தான் அந்த பிளாக் கலர் அப்படிங்கிறது ரிமூவ் ஆகும். ஃபர்ஸ்ட் உங்களோட வெயிட்டை லாஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா சுகர் இல்லை அப்படின்னா, சுகர் வேணாம், அது கூட ரொம்ப கிராச்சஸ் ஆகுற மாதிரி இருக்குது அப்படின்னா ஹனி டச் பண்ணிட்டு கூட நீங்கள் அந்த இடத்துல அப்படியே மசாஜ் கொடுத்துட்டே வரலாம். ஸோ இந்த வழிமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே நாளடைவில் இந்த பிளாக் கலர் அப்படிங்கிறது ரிமூவ் ஆயிரும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண் உறுப்பில், அதாவது அந்த வெஜினாவில் இருந்து வரக்கூடிய பேட் ஸ்மெல்ஸ். ஸோ இந்த பேட் ஸ்மெல் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஃபெக்ஷன் ஆகிறது தான். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கர்ப்பப்பைக்குள்ளே ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிருந்திருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு ஏற்படக்கூடிய அந்த வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது, நார்மல் வெள்ளைப்படுதலுக்கும் அப்நார்மல் வெள்ளைப்படுதலுக்குமான வித்தியாசங்களையும் நான் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த அப்நார்மலாக ஏற்படக்கூடிய அந்த வெள்ளைப்படுதல், அதாவது கலர் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் க்ரீன், லைட் க்ரீன் கலர்லயோ அப்படி இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி டார்க் எல்லோயிஷாவோ இருக்குது, அதுல இருந்து நீங்க அந்த மாதிரி வெள்ளைப்படும் பொழுது உங்களுக்கு பேட் ஸ்மெல் வருது அப்படின்னா கண்டிப்பா அதை நீங்க டாக்டர் கிட்ட தான் போகணும், டாக்டர் கிட்ட தான் போய் காமிக்கணும். ஏன் அப்படின்னா இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு உள்ள கர்ப்பப்பைக்கு உள்ள இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டிருக்குதா இல்லை வெஜினாவில் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டிருக்குதா அப்படிங்கிறது, வெளியில ஏற்பட்டிருக்குதா அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. ஸோ கண்டிப்பா இதை வந்து டாக்டர் கிட்ட தான் நீங்க கேட்கணும். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டிலே ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. ஸோ இந்த பேட் ஸ்மெல் வர்றதுனால நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா வெர்ஜினாவில் இந்த பர்ஃப்யூம்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்குன்னு இருக்கக்கூடிய ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய அந்த பெர்ஃப்யூம்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப தப்பு. அந்த மாதிரி பர்ஃப்யூம் எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெஜினா அப்படிங்கிறது ரொம்ப சென்சிட்டிவான பிளேஸ். ஸோ அதில் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா வெஜினாவில் சோப் போட்டு நாங்கள் க்ளீன் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க நிறைய பேர். வெஜினாவில் சோப்
போட்டு க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம குளிக்கிறப்போ பண்ணுறோம் அப்படிங்கிறது வேறு. அதுக்கப்புறம் மற்றபடி எப்போதுமே வெஜினாவில் சோப் போட்டு க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே தப்பு. அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா கெமிக்கல் தான், நிறைய இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ சோப் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் இப்போ நிறைய லிக்விட்லாம் வந்திருக்கு, இந்த வி வாஷ் மாதிரி நிறைய லிக்விட்ஸ்லாம் வந்திருக்குது. ஸோ நாங்கள் அதை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவுமே தப்பு தான். அப்போ நாங்கள் வெஜினாவை எப்படி க்ளீன் பண்ணுறதுங்க? அப்போது எங்கள் பாட்டி எங்கள் அம்மாலாம் சொல்கிற மாதிரி மஞ்சள் போட்டு, தண்ணியில் மஞ்சள் போட்டு நாங்கள் க்ளீன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கண்டிப்பாக கூடவே கூடாது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வர்ற நீங்கள் அந்த மஞ்சள் பவுடர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டர்மரிக் பவுடர்லாம் எதுவுமே ரொம்ப நேச்சுரலாக வர்றது கிடையாது, எல்லாத்துலேயுமே கெமிக்கல் இருக்கும். ஸோ அதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப சீக்கிரமாகவே இன்ஃபெக்ஷன் ஆயிரும். ஸோ அப்போ நம்ம எப்படி தான் க்ளீன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அடிக்கடி க்ளீன் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நார்மலான வார்ம் வாட்டர் எதுவுமே மிக்ஸ் பண்ணாமல், நிறைய பேர் டெட்டாயில் போட்டு கூட வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக கூடவே கூடாது. நார்மலான ஒரு வார்ம் வாட்டர் வச்சு நீங்கள் வெஜினாவை க்ளீன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்போ க்ளீன் பண்ணணும் அப்படின்னு தோணுதோ அப்போ க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பீரியட்ஸ் டைமில் வெஜினாவை எப்படி நம்ம க்ளீனாக வச்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பீரியட்ஸ் டைமில் 4 hours ஒன்ஸ் மஸ்ட்டு நீங்கள் வந்து பேட் சேஞ்ச் பண்ணி ஆகணும். உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளீடிங் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னா 3 hours 2 hours ஒன்ஸ் கூட உங்களால் பேட் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பீரியட்ஸ் டைமில் அந்த வெஜினாவில் இருக்கக்கூடிய ஹேர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னா, அந்த ஹேர் அதிகமாக இருக்கும் பொழுது அதில் அந்த ப்ளீடிங்னால ஏற்பட அந்த பாக்டீரியாஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹேர்லேயே இருக்கும். நீங்கள் வாஷ் பண்ணும்போது கூட அந்த அளவுக்கு போகாது. ஸோ பீரியட்ஸ் டைமுக்கு ஒரு 3 days 4 days முன்னாலவே உங்களோட ஹேரை நீங்கள் ட்ரிம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். அதுக்கப்புறமா உங்களுக்கு இப்போ நான் ட்ரிம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னதுமே அதுக்கப்புறமாவே வர டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வெஜினாவில் இருக்கக்கூடிய ஹேரை நாங்கள் ஷேவ் பண்ணுறோம், இல்லை அப்படின்னா வேக்சிங் பண்ணிக்கிறோம், இல்லை லேசர் மூலமாக நாங்கள் முழுமையாகவே ரிமூவ் பண்ணிக்கிறோம், பர்மனன்ட் ரிமூவர் கூட இப்போ இருக்குது, அப்படியெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறோம், அப்படி பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக அதில் 2 தியரி சொல்லப்படுது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் இருக்கவே கூடாது வெஜினாவில் அப்படிங்கிற மாதிரியும், இன்னொரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா வெஜினாவில் ஹேர் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அவசியம், வெஜினாவில் ஹேர் இருக்கக்கூடாது. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா இன்ஃபெக்ஷன் ஏற்படலாம். நிறைய ஹேர் இருந்ததுன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெள்ளைப்படுதல் பொழுதோ அப்படி இல்லை பீரியட்ஸ் டைம் பொழுதோ அந்த ஹேர் மூலமாக நிறைய பாக்டீரியாஸ் ஏற்பட்டு அது வந்து வெஜினாவை அஃபெக்ட் பண்ணலாம். அப்படிங்கிற காரணத்தினால தான் இந்த ஹேர் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹேர் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்றவங்க எதனால சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹேர்ல நேச்சுரலாகவே நல்ல பாக்டீரியாஸ் கூட இருக்கும். ஸோ இதனால நீங்க அது வந்து வெஜினாவுக்கு ஒரு ப்ராடக்ட் மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி வெளியில இருந்து வரக்கூடிய கெட்ட பாக்டீரியாஸை இந்த ஹேர்ல இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாஸ் அழிச்சிரும். அதனால வெஜினாவுக்கு பாதுகாப்பு தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால நம்ம வெஜினாவை பத்தி முழுசா நம்ம ஷேவ் பண்ணிக்கிறத விட, வெஜினாவில் இருக்கக்கூடிய ஹேரை முழுசா ஷேவ் பண்ணிக்கிறத விட ட்ரிம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது, ரொம்ப ஷார்ட்டாக ட்ரிம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்களை விட பெண்களுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே இந்த ப்ரைவேட் ஏரியாஸில் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப சீக்கிரமாகவே வந்துடும். அதனால தான் நம்ம இந்த அளவுக்கு கேர் எடுத்து அதை வந்து நம்ம பார்த்துக்க வேண்டியிருக்கு, ரொம்ப க்ளீனாக வச்சுக்க வேண்டியிருக்குது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெண்களுக்கு அந்த யூரின் போகிற அந்த ஏரியா, அதுக்கப்புறம் வெர்ஜினா, அதுக்கப்புறம் மோஷன் போகிற அந்த ஏரியா, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால ஏதாவது ஒரு ஏரியாவில் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டது அப்படின்னாலே அது பார்த்தீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு வெஜினாவை அஃபெக்ட் பண்ணும். அதனால தான் வெஜினாவை எப்போதுமே அந்த பிரைவேட் ஏரியாவை நீங்கள் எப்போதுமே க்ளீனாக வச்சுக்க வேண்டியது அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம். பெண்களுக்கு இந்த வெஜினாவில் ஏற்படக்கூடிய ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இந்த மாதிரியான ப்ராப்ளம் தான் ஏற்படும். ஸோ அதை பற்றி நம்ம தெளிவாகவே இந்த வீடியோவில் பார்த்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் கூட எங்களுக்கு இந்த மாதிரியான சந்தேகங்கள் இருக்குது, இதை தவிர இன்னும் இது மாதிரியான சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னாலும், இல்லை இப்போ நான் சொன்ன விஷயங்களில் ஏதாவது ஒரு விஷயத்தில் இன்னும் எங்களுக்கு ரொம்ப கிளியரான எக்ஸ்பிளனேஷன் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாலும் அதை கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அதை பற்றி நான் பேசுகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரியான நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தால் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை கண்டினியூவாக வந்து சேரும். மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழரசி.